காவிரி ஆறு கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் கூர்க் எனப்படும் குடகு மாவட்டத்தில் உருவாகும் காவிரி ஹாசன், மைசூரு, மாண்டியா, பெங்களூரு, சாம்ராஜ் நகர் ஆகிய மாவட்டங்கள் வழியாக பயணித்து தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பிலிகுண்டுலு வழியாக தமிழ்நாட்டுக்குள் நுழைகிறது. பின்னர் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி வழியாக பயணிக்கும் காவிரி நதி கல்லணை பகுதியில் கிளை நதிகளாக பிரிந்து தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை செழிக்க வைத்து பூம்புகாரில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. 1801ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்திய கிழக்கிந்திய கம்பெனி இரு மலைகளுக்கு இடையே காவிரி நுழையும் பகுதியான மேட்டூரில் அணை கட்ட முயன்றது. ஆனால் இதற்கு அன்றைய மைசூர் சமஸ்தானம் கடும் எதிர்ப்பை தெரிவித்ததால் அணை கட்டும் திட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் நீரை தேக்கவும் கட்டுப்படுத்தி வேளாண்மை செய்ய முடியாத காரணத்தால் வறட்சியும் வெள்ளமும் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை வாட்டி வேளாண்மையை கடுமையாக பாதித்தது. இதனால் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் காவிரி நீரை கட்டுப்படுத்தி நீரை மேலாண்மை செய்ய பல்வேறு திட்டங்களை வகுத்தார். அதில் ஒன்று மேட்டூரில் அணை கட்ட மைசூரு சமஸ்தானத்தின் அனுமதி பெறுவது. ஆனால் தொடர் எதிர்ப்பு காரணமாக அது கைவிடப்பட்டதால் கல்லணையை சீராக்கி நீரை பிரித்து அனுப்பும் அவரது மற்றொரு திட்டம் வெற்றிகரமாக செயல்பாட்டுக்கு வந்தது. இறுதியில் 1923ஆம் ஆண்டு கேரளாவில் உள்ள திருவாங்கூர் சமஸ்தானத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த திவான் பகதூர் சர் சி.பி. ராமசாமி ஐயர் மைசூரை சேர்ந்த திவான் பகதூரை அணுகி இது குறித்து விரிவாக எடுத்துரைத்தாலும் அணை கட்டும் முடிவுக்கு மைசூர் சமஸ்தானம் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டது. இதன் எதிரொலியால் ஒருங்கிணைந்த தஞ்சையில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு ஆண்டுக்கு 30 லட்சத்தை இழப்பீடாக வழங்க கோரி தஞ்சை ஆட்சியர் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆண்டுக்கு 30 லட்சம் கொடுப்பதை விட அணை கட்ட ஒப்புக்கொள்வதே சிறந்த தேர்வு என்பதால் மைசூர் சமஸ்தானம் அணை கட்ட ஒப்புதல் அளித்தது. இதன்படி சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூரில் 1924ஆம் ஆண்டு ஸ்டான்லி என்ற பொறியாளரை கொண்டு அணையின் கட்டுமான பணி தொடங்கியது. காவிரி மேட்டூர் திட்டத்தின் கண்காணிப்பு பொறியாளராக செயல்பட்ட W.M. எல்லிஸ் மேட்டூர் அணையில் சிற்பி என அழைக்கப்படுகிறார். 1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்றைய மெட்ராஸ் ஆளுநர் சர் ஜார்ஜ் பேட்ரிக் ஸ்டான்லியால் திறந்து வைக்கப்பட்டதால் இது ஸ்டான்லி அணை என்று அழைக்கப்படுகிறது. 9 ஆண்டு காலம் நடந்த இந்த கட்டுமான பணியில் 10,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டனர். 124 அடி உயரம் வரை எழுப்பப்பட்ட அணையின் முழு கொள்ளளவு 120 அடி என வரையறுக்கப்பட்டது. அணையின் முழு கொள்ளளவு 9,347 கன அடியாக வடிவமைக்கப்பட்டது. 16 கண் மதகுகளை கொண்ட இந்த அணையில் ஆங்கிலேயர் ஆட்சியிலும் பின்னர் வந்த இந்திய குடியரசு அரசிலும் 2 மின் நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு சிறப்புமிக்க நம் மேட்டூர் அணை கடந்த 89 ஆண்டுகளாக டெல்டா மாவட்டங்களின் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது.